ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு யுகாதி ஸ்பெஷலாக ஆகிட்டு வந்து ஒரு ஸ்வீட் தான் வந்து பார்க்க போறோம். அதாவது சுயன்னு சொல்லுவா இல்லையா, அதுதான். அது வந்து பார்த்தீங்கன்னா யுகாதி வந்து யுகாதி கொண்டாடுறவாளும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணுவா. ரொம்பவுமே நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். இன்னைக்கு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யுகாதி ஸ்பெஷல். அப்புறம் இன்னைக்கு நான் யூடியூப் ஆரம்பிச்சினோட 5 வருஷம் வந்து முடியறது. 6வது வருஷத்தோட அடி எடுத்து வைக்கிறேன் நான். இப்போ அதுக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மேல் மாவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு 1 டம்ளர் ஊற வச்சிருக்கேன். அரிசியும் வந்து ஊற வச்சிருக்கேன் 1 டம்ளர். மதியானமே வந்து ஊற வச்சாச்சு, சாயந்தரமா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பூர்ணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். வெல்லம் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு வந்து கரைச்சிக்க போறோம். இந்த பக்கம் தேங்காய் வந்து நல்லா ஒரு 3 மூடி துருவி வச்சிருக்கேன். ஒரு 1.5 தேங்காய் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். இது நம்ம வந்து சுயன் வந்து சொல்லுவோம் இல்லையா, அது அவ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கடலைப்பருப்புலேயே வந்து பண்ணுவா. நான் அப்படியே உங்களுக்கு செய்யும்போது அப்படியே ஒன்று உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்து வரேன். இது கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வெள்ளத்தை கரைச்சிட்டு நம்ம எப்பவுமே பூர்ணம் குழக்கண்டைக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த பூண்டத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இப்போ வந்து மாவு வந்து அரிசி வந்து அரைச்சாச்சு. அடுத்து உளுந்து தான் வந்து அரைச்சிக்க போகிறேன். மிக்சிலே வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உளுந்து வந்து அரைச்சி, அதாவது இப்போ அரிசி எடுத்து அரைச்சாச்சு. அடுத்து உளுந்து போட்டு வந்து அரைச்சிக்க போகிறேன். அதுலேயே கொஞ்சம் வந்து வெல்லம் வந்து போட்டு அரைச்சிப்பா இந்த மேல் மாவுக்கு. அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அப்படிங்கிறனால அது வந்து போட்டுப்பா அவா. இப்போ அது நான் வந்து கொஞ்சம் வெல்லம் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சோடா உப்பும் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் வந்து போட்டுட்டு நம்ம அதை வந்து எல்லாமே அரைச்சி கலக்கும் போது வந்து நம்ம அதெல்லாம் பாக்கி போட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு இதில் வந்து சால்ட்டும் சோடா உப்பு வச்சுட்டுக்கே வந்து போட்டிருக்கேன். நல்லா உப்பி அழகாக பெருசாக வரதுக்காக அதை கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். அது வேணும்னா போட்டுட்டா போதும், உங்களோட சௌகரியம் தான் அது. இப்போ அதை வந்து நான் வந்து போட்டுட்டு இப்போ இதை நல்லா வந்து இதை கலக்கிக்கிறேன். கலக்கிட்டு அப்படியே நம்ம வந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது அப்படியே ஒன்று ஒன்றா ஒட்டி எடுத்துட்டு துவச்சி வச்சு போட வேண்டியது தான். இந்த பக்கம் எண்ணெயும் வந்து காய்ச்சி வைக்கிறேன். காய்ச்சிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே வந்து போடலாம். அதாவது நான் வந்து இப்போ சொன்ன மாதிரி இது வந்து என்னோட 5 வருஷம் யூடியூப்ல 5 வருஷம் நான் ஆரம்பிச்சாச்சு. இப்போ 6வது வருஷம் தொடங்குது. அதுக்காகவும் நம்மளோட யுகாதி ஸ்பெஷலும் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்வீட் வந்து பார்க்க போறோம். பூர்ணம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க எப்படி பண்ணாங்க அது காட்டுறேன். பூர்ணத்தை வந்து இதில் வந்து நம்ம துவச்சி அப்படியே வந்து போடலாம். எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யுகாதி ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவள் வந்து இந்த கடலை மாவு தான் நம்ம பூர்ணம் பண்ணுறோம் இல்லையா, கடலைப்பருப்பு பூர்ணம், அதை மாதிரி அதில் வந்து பண்ணுவாள். நான் வந்து தேங்காய் இருந்ததுனால நான் இந்த பூர்ணமே வந்து பண்ணிட்டேன். அது ரொம்ப வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், முடியல, வேலை கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இதில் வந்து பண்ணலாம். இதுலேயும் வந்து பண்ணலாம், செய்யும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு தேங்காய் பூர்ணம் இப்போ இதை இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம போட்டு எடுத்துகிட்டு இதில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இதில் துவச்சி போட வேண்டியது தான். மெயினாக இதில் வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுனால உப்பி வராது இல்லையா, அது மிக்சியில் அரைச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து இது கொஞ்சம் சோடா உப்பு வந்து கொஞ்சம் போட்டால் நல்லாவே வந்து ஒரு நல்லாவே வந்து வரும். அதுக்காக நான் வந்து சோடா உப்பு வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுருந்தா போதும், இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் ஒன்று ஒன்றா துவச்சி எடுத்து நம்ம இதில் வந்து போட்டு எடுக்க போகிறோம். போடும்போது அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதை வந்து அப்படியே உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். இல்லை போட்டு எடுத்துக்கிறது சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இதில் வந்து போட்டுட்டேன். முல்லை இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். போட்டதும் திருப்ப வேணாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டு திருப்பிங்கன்னா கொஞ்சம் அது வந்து அடியில் வந்து ஒட்டிக்கும் இல்லையா, ஒட்டாமல் இருக்கும். அதனால் போட்டதும் திருப்பாதிக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து திருப்பி விடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையில் துவச்சி போட்டிருக்கேன். ஸ்பூனில் வேணாலும் நீங்கள் வந்து அப்படியே ஒட்டாமல் வரதுக்கு அப்படியே வந்து போடலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். யுகாதி ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி இது வந்து ட்ரை பண்ணுவோம். நானும் வந்து இது ஜாஸ்தி வந்து பண்ணது கிடையாது. அவள் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவாள். போலி நம்மளும் வந்து பண்ணுவோம், அதுவும் வந்து இருக்குது. பின்ன சுயன் வந்து இது மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அதே சமயம் இதுலேயும் வந்து பண்ணலாம். இது கடலைப்பருப்பு அதுலேயும் வந்து பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு முறை நான் எடுத்து காட்டுறேன். நான் உங்களுக்கு மேலே உள்ளதெல்லாம் நல்லா வந்து இதுவாகணும். இதில் வந்து மாவு அரைக்கிறது நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, வெல்லம் வந்து போடணும். அது மேல் மாவு கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கொஞ்சமாக வெல்லம் தூளாக இருந்தால் நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா வந்து போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அரைக்கிறதையே வந்து இந்த இது வந்து போட்டுடலாம், கட்டியாக இருந்தால். நான் அப்படி தான் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் நச்சு வேலை தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக நல்லாவே வந்து இருக்கும். இந்த ஸ்வீட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து அடுத்து எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து அடுத்து எடுத்துடுறேன். இப்போ நம்மளோட பூர்ண சுயன் ரொம்ப சூப்பராக எடுத்து உளுந்து பூர்ண சுயன் இப்போ துவச்சிட்டு இப்படி நல்லா கையிலலாம் வந்து ஒட்டும் இல்லையா, அதனால் அதெல்லாம் ஒட்டாதுக்கு ஸ்பூனில் வேணாலும் போடலாம். நமக்கு வந்து கை தான் வந்து சௌகரியமாக இருக்கும், அதனால் நான் வந்து கையிலே வந்து போட்டுடுறேன். இப்படி போட்டுடலாம். அடுத்தது அதே மாதிரி எல்லாமே வந்து டிப் பண்ணிவிட்டு போட்டுடுவோம். எதுவுமே பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப வேலை நச்சா தான் இருக்கும். ஆனால் பண்ணினோன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். எல்லாமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கஷ்டமே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே இதையும் பொரித்து எடுத்துகிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இதையும் வந்து இதையும் வந்து நான் எடுத்துடுறேன். அடுத்து வந்து போட்டுட்டு நம்மளோட சுயனை வந்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி இதையும் வந்து போட்டுடுவோம். இப்போ பாருங்கள், என்னோட சுயன் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ரெடியாக எடுத்து முன்னேன்னு வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன். இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது பாருங்க, உள்ள பூர்ணத்தோடு நல்லா வந்து சூப்பராகவே வந்து இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுற்றி சாப்பிட்ட வட்டி எப்படி இருக்குன்னு சொல்லு. சூடாக இருக்கும். ஆர்ட் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கா? எதில் பண்ணியிருக்காது? இது வந்து பூர்ணம், நம்ம எப்பயுமே பூர்ணம் பண்ணுற மாதிரி தேங்காய் பூர்ணம் உள்ளுக்குள்ளே மேலே வந்து உளுந்தும் அரிசியும் ஊற வச்சு அரைச்சி பண்ணது. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தெலுங்கு வருட பருப்பு ஸ்பெஷல் வந்து இதுதான். அவள் வந்து இதுதான் வந்து ரொம்ப பண்ணுவாள். இதிலே வந்து கடலை மாவில் வந்து பண்ணுவாள் உள்ள பூர்ணம். அது சூப்பராக இருக்கும், கடலை பருப்பில் அரைச்சி பண்ணுறது. நான் வந்து இது மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்குமா?